பாண்டியன் ஸ்டோர்ஸ் அடுத்த வார எபிசோடில் பார்த்தீங்க அப்படின்னா, பாண்டியன் வந்து ராஜியை பற்றி, "ஏன்பா ராஜி, நாங்கள் எதுவும் உன்னை ஒழுங்காக பார்த்துக்கலையாப்பா, கொடுமைப்படுத்துகிறோமா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "ஐயையோ இல்லை மாமா, ஏன் அப்படிலாம் கேட்குறீங்கன்னு?" சொல்லிட்டு ராஜி வந்து கேட்குறாங்க. அதுக்கு சொல்கிறாங்க, "அப்புறம் ஏன்ப்பா உங்கள் அப்பா என்னை பற்றி என் பொண்ணை வந்து ஒழுங்காக பார்த்துக்கோங்க அந்த மாதிரிலாம் வந்து பேசுகிறாரு?" அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் கேட்கவும், அதுக்கு ராஜி வந்து சொல்கிறாங்க, "இல்லை மாமா, அங்கே அரசி வந்து ஏதோ கஷ்டப்படுற மாதிரி எனக்கு தோணுச்சு. அதனால நீங்கள் அரசியை ஒழுங்காக பார்த்துக்கிட்டா தான் நான் இங்கே நல்லபடியாக வாழ முடியும்னு சொல்லிட்டு எங்கள் அப்பாட்ட நான் பேசினேன். அதனால எங்க அப்பா வந்து உங்கள்ட்ட அப்படி பேசியிருப்பாரு. மத்தபடி வேற ஒண்ணும் இல்ல மாமா. நீங்க எதுவும் யோசிச்சுட்டு இருக்காதீங்கன்னு சொல்லிட்டு ராஜி சொல்றாங்க. சரிப்பான்னு சொல்லிட்டு அவரும் போயிடுறாரு. இன்னொரு சைடு வந்து சரவணன் பார்த்தீங்கன்னா, மயில கூட்டிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு டாக்டர் கிட்ட கன்ஃபார்ம் பண்றதுக்காக போறாரு. அங்க போய் கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் தான் மயில வந்து முழுசாவே சரவணன் வந்து நம்புறாரு. இன்னொரு சைடு வந்து அரசி வந்து குமாரோட கார்டை வந்து எடுத்து வச்சுட்டு அதில் தான் எல்லா செலவையும் பண்ணுவாங்க. திரும்ப கார்டையும் கொடுக்க மாட்டேன்னு சொல்லுவாங்க. இது மட்டும் இல்லாம குமாரை வந்து திட்டு வாங்க வச்சுருவாங்க. அவங்க பெரியப்பா மூலியமா "ஒழுங்கா பார்த்துக்கோ அரசிய" அப்படின்னு சொல்லிட்டு திட்டு வாங்க வச்சனால, "என்னையே திட்டு வாங்க வைக்கிறியா? இரு, இனிமே உனக்கு கொடுமை தான் படுத்த போறேன்" அப்படின்னு சொல்லிட்டு குமார் வந்து நினைப்பாங்க. இந்த நாடகம் எப்படி போகுது? உங்களுக்கு பிடிச்ச மாதிரி போகுதா இல்லையா? அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க.